ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 19/5/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 861. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 861. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 6, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 6ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா பி போர்ட்லேயும் 8ஆம் நம்பரும் ஏ போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு இதுவுமே ஏபிபிசி ஏசிலையுமே எதுவுமே பாஸ் ஆகல. 3 டிஜிட்லேயும் எதுவும் ஒரு வின்னிங் இல்லை. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டில் மட்டும் ஒரு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. இன்றைக்கி ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? கேரளா லாட்ரி 20/5/2026 தனலட்சுமி 53க்கு உண்டான கெஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 5, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 91, 19, 16, 61, 96, 69, 59, 95, 99, 42, 24, 44, 34, 43, 51, 15, 55, 28, 82, 85, 58, 25, 52. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபி, பிசி, ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. ரெண்டாவது, எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். அது கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதில் கோடு போட்டதில் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லை கோடு போடாதில் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பருங்கிறதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங்க்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. சப்போஸ் கோடு போட்டதில் வந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை கோடு போடாதில் வந்ததுனாலும் எடுத்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு மட்டும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுக்குங்க. எப்படி போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 916, 599, 424, 344, 515, 285. இதுதான் இன்றைக்கி உண்டான 3 டிஜிட் உண்டான கெஸிங்கு. 3 டிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு வந்து கெஸிங்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். கோடு போட்டதுலேயும் வரலாம், கோடு போடாதலேயும் வின்னிங் வரலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து கெஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. எப்படி போட்டிங்கனாலும் நீங்கள் அளவாக போட்டுக்குங்க. ஏன்னா காசு விரயம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.